பிரைஸ் தி லார்ட். யோபுவினுடைய வாழ்க்கை அவரே கொடுத்தார், அவரே எடுத்துக்கொண்டார் அப்படிங்கிற ஒரு மைய கருத்து தான். ஏன்னா கடவுள் யோபுவை சோதித்த பொழுது அவருடைய வசதி, அவர் மிகப்பெரிய ஒரு வசதியா இருந்தவர். அந்த வசதியா இருந்த அந்த வசதி வாய்ப்பையே கடவுள் எடுத்தாரு. அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையும் எடுத்தாரு. மகன், மனைவி எல்லாரையுமே இழக்க வச்சாரு. மொத்தமா அவங்க குடும்பமே வெறுக்கிற அளவுக்கு அவர் உடம்புல தொழுநோய், அந்த ஊரே ஒதுக்கி வைக்கிற அளவுக்கு, அதாவது நாய் நக்கும் அவருடைய தொழுநோயான அந்த தோல் நோயால பாதிக்கப்பட்ட அந்த நோய், அந்த காயங்களை எல்லாம் அந்த நாய் நக்கும். அந்த அளவிற்கு யோபு உடனே கஷ்டப்பட்டவர். இது மாதிரியெல்லாம் நம்மளுக்கு நடந்தா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்னு தெரியல, யோசிச்சு பார்க்கவே பயமா இருக்கு. ஆனா அந்த யோபு அந்த நோயையும் தாங்கிட்டு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பெரிய இழப்புகளை சந்திச்சாலும் கடவுளை கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்காம அவர் கொடுத்தாரு, அவரே எடுத்துக்கிட்டாருன்னு சொன்னார். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும், அதுதான் நமக்கு முக்கியம். அதனால கடவுளை நம்புவோம். யோபுவை போல அனைத்தையும் இழந்தாலும் கடவுளின் மீது இருக்கும் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருக்க வேண்டும்.